இயேசுவை பார்த்து சொல்லுகிறார்கள், நாங்கள் மடிந்து போவது உமக்கு. சில சூழ்நிலைகள் கர்த்தர் உங்களுக்கு அனுமதிப்பார். என்ன சூழ்நிலை தெரியுமா? நீங்க ஆண்டவர்கிட்ட போய் நான் உயிரோடவே இருக்க கூடாது, நான் ஜீவனோடு இருப்பது எனக்கு வீண் என்று சொல்லுகிற அளவிற்கு சில சூழ்நிலைகள் உங்களை நெருக்கும். சில கடன் பாரம் உங்களை நெருக்கும். அப்பொழுது நீங்க உணர்வு பூர்வமா உங்க கட்டுப்பாட்டை இழக்கிறீங்களா இல்லையா என்று கர்த்தர் சோதிப்பார். என இயேசு எழுந்து காற்றை அதற்றி கடலை பார்த்து இறையாதே அமைதலாய் இரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அதற்கு அடுத்த வசனத்துல சீஷர்களை நோக்கி அவர் கேட்கிறார், ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமற் போயிற்று? நீங்க உணர்வு பூர்வமா உங்க கட்டுப்பாட்டை இழந்துட்டீங்கன்னா உங்க விசுவாசம் உங்களை விட்டு ஓடிரும். உங்களுக்கு பயம் தானா வந்துடும். நாய் நம்மளை கடிச்சு கொலைச்சு துரத்தும் பொழுது என்ன செய்ய சொல்லி இருக்கிறாங்க? ஓட சொல்லி இருக்கிறாங்களா, நிற்க சொல்லி இருக்கிறாங்களா? நின்றுணும். நின்ற பிறகு அந்த நாயம் என்ன செஞ்சிடும்? நின்றும். நேற்று சபைக்கு வந்துட்டு திரும்பி போகும் பொழுது பைக்ல இந்த தெருவில் ஒரு நாய் பயங்கரமா குலைச்சிட்டு துரத்த ஆரம்பிச்சு. உடனே பைக்கை நிப்பாட்டினோடனே சல்யூட் அடிச்சுட்டு திரும்பி போயிருச்சு. ஒருவேளை நாங்க இன்னும் வேகமாவோ இல்ல ஷூன்னு சொல்லியிருந்தா அது என்ன செய்யும்? அதற்கு இன்னும் மூர்க்க வரும். சில பிரச்சனையின் மத்தியில நீங்க காம் டவுனா இருக்கணும். ஆண்டவரை நம்பணும். எப்படியும் என் படகில் ஒருவர் இருக்கிறார். நான் எமோஷன் ஆகக்கூடாது, உணர்வு பூர்வமா பேசிடக்கூடாது. இப்படிப்பட்ட சில அனுபவங்களை கர்த்தர் கடந்து வரும்படி செய்வார். நீங்க அவரை நம்பி காத்திருக்கும் பொழுது நிச்சயம் அவர் உங்களுக்காக எந்த படகுல நிற்கிறீங்களோ அதே படகுல நின்று எந்த பிரச்சனை உங்களை எதிர்த்து வருகிறதோ அந்த பிரச்சனையை பார்த்து அதை அதட்டும் பொழுது அங்கேயும் உங்கள் குடும்பத்திலும் மிகுந்த அமைதல் உண்டாகும். உங்களை சந்தோஷப்படுத்துவார். அதற்கு பின்பு நீங்கள் நாடின துறைமுகத்திற்கு உங்களை கொண்டு போய் சேர்க்க வல்லவராய் இருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்ல கேட்கிறேன். இரண்டாவது அனுபவம் என்ன தெரியுமா? மத்தேயு 14வது அதிகாரத்திற்கு நேராக கவனத்தை திருப்புங்கள். அதனுடைய 24, 25 வசனங்களை வாசிச்சு பாருங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 24, 25. அதற்குள்ளாக படவு நடுக்கடலிலே சேர்ந்து எதிர்காற்றாயிருந்தபடியால் அலைகளினால் அலைவுபட்டது. இரவின் 4ஆம் ஜாமத்திலே இயேசு கடலின் மேல் நடந்து அவர்களிடத்திற்கு, அந்த அனுபவத்தில் இயேசு கூட தான் இருந்தார். இந்த அனுபவத்தில் சீஷர்கள் தனிமையா இருக்கிறாங்க. இந்த உலகத்தின் யாத்திரையில உங்களுக்கு வருகிற இரண்டாவது சோதனை, இரண்டாவது பிரச்சனை, கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க நினைக்கிற இரண்டாவது அனுபவம், கற்றுக் கொடுக்க நினைக்கிற பாடம் என்ன தெரியுமா? சில தனிமையான பாதையில நீங்க தனியா அவரை நம்பி ஓடுவீங்க. கர்த்தர் எல்லாவற்றையும் எனக்கு பார்த்து கொள்வார்னு நினைச்சு நம்ம வாழுகிற நேரத்துல நம்மளுக்கு எதுவுமே கைகூடி வராது. அவரை தான் நீங்க நம்பி இருப்பீங்க. குடும்பத்தாருக்கிட்ட சவால் விட்டுருப்போம். என் கர்த்தர் எனக்காக செய்வார், நீ வேணா பாக்குறியா? என் கர்த்தர் என் பிரச்சனைகளை மாற்றிடுவார், நீ வேணா பாக்குறியா? உங்க குடும்பத்தார் வந்து சொல்லுவாங்க, உன் கடன் அடைக்கிறதுக்கு நான் உதவி செய்யறேன். அப்ப நீங்க சொல்லிருப்பீங்க, உன் உதவி எனக்கு தேவையில்லை, யெகோவா ஈரே எல்லாம் பார்த்து கொள்வார். உங்க புறஜாதி நண்பர்களோ இல்ல இயேசுவை அறியாத உங்க சொந்தக்காரங்களோ உங்களுக்கு உதவி செய்ய முன் வரும் பொழுது நீங்க என்னத்தையும் சொல்லிருப்பீங்க? சவால் விட்டு இருப்பீங்க, கர்த்தர் எனக்கு செய்வார், நீ வேண்டாம். ஆனா என்ன நடக்கும் தெரியுமா? நம்ம சவால் விட்டதற்கு அப்படி எதிர்மாறா நடந்துடும். அவங்க மூலமா வெட்கப்படுற அளவுக்கு சூழ்நிலைகள் வந்துடும். அவங்க நம்மளை நிந்திக்கிற மாதிரி சூழ்நிலைகள் வந்துடும். ஐயோ நம்ம சவால் விட்டு இருக்க கூடாது, ஐயோ நம்ம இப்படி பேசி இருக்க கூடாது. உங்க கூட இருக்கிறவங்க சொல்லுவாங்க, நான் அப்பவே சொன்னேன் ஓவரா பேசாதேன்னு, நான் அப்பவே சொன்னேன் அமைதியா கையை நீட்டி இந்த உதவியை வாங்கிக்கொண்டு, நீ உதவி வாங்கியிருக்கலாமே. அந்த மாதிரி ஒரு தனிமையின் பாதையில கர்த்தர் உங்களை நடத்துவார். ஆனா ஒன்று நிச்சயம், எவ்வளவு பெரிய சூழ்நிலைகள் உங்களுக்கு விரோதமா வந்தாலும், நீங்க தனிமையா விடப்பட்டாலும், நல்லா கவனிங்க, நீங்கள் தனிமையில் இருக்கும் பொழுது நீங்கள் தனித்து இருக்கவில்லை. ஏன்னா உங்க கூட ஒருவர் இருக்கிறார்ன்றதை நீங்க மறக்க கூடாது. யாப்போக்கு நதி அண்டையில யாக்கோபு தனியா இருக்கிறார், கர்த்தர் கூட இருந்தார். என்னதான் பெரிய போராட்டம் வந்தாலும் கர்த்தர் கூட இருந்தார். ஆகார்
தனிமையா வனாந்தரத்துல விடப்பட்டனே, பேர்சபா வனாந்தரத்துல யாரும் இல்லையே, என் 13 வயசு மகன் இஸ்மவேல் அங்க சாக கிடக்கிறானே, துருத்தில இருந்து தண்ணீர் தீர்ந்துருச்சு, தனிமையில உட்கார்ந்து அழுத பொழுது பிள்ளையின் சத்தத்தை தேவன் கேட்டார் என்று ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் அதனுடைய 18வது வசனத்துல வாசிக்கிறோம். 19வது வசனத்துல தேவன் ஆகாரின் கண்களை திறந்தார் என்று வாசிக்கிறோம். அவள் நினைத்தது என்ன, வனாந்தரத்துல நான் தனிமையா இருக்கிறேன். இல்ல, இந்த உலக யாத்திரையில நீங்கள் ஒருபோதும் தனிமையா இல்லை. என்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டீர்களோ, என்றைக்கு அவர் உங்கள் மீது தன்னுடைய அன்பை வைத்தாரோ, என்னைக்கு அவரை நம்பி நீங்க வாழ ஆரம்பிச்சீங்களோ, அன்னைக்கு மரண இருளின் பள்ளத்தாக்குல நடந்தாலோ நான் பொல்லாப்புக்கு பயப்பட மாட்டேன் என்று சங்கீதக்காரன் சொன்னதுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஏதோ ஒரு உணர்வு எனக்குள்ள இருக்கிறது, என்னை அழைத்தவர் என்னோடு கூட நடந்து வருகிறார். நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். எப்படி திரும்ப தன்னை இன்ட்ரோடியூஸ் பண்றாரு? அம்மா ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே என்ன தனிமையா விட்டீங்க? அப்போ இயேசு சொல்லுவாரு, இது வரைக்கும் நான் உன் கூட நடந்ததை நீ பார்த்த, இது வரைக்கும் நான் ரோட்டில் நடந்த நீ பார்த்த, இது வரைக்கும் நான் மாடியில் ஏறி நின்று நடந்ததை பார்த்த, ஆனா இது வரைக்கும் கடல்ல நான் நடந்ததை நீ பார்த்திருக்கிறியா? நான் கடலிலும் நடக்க வல்லவர் என்பதை உனக்கு காண்பிப்பதற்காகவே உனக்கு இந்த ஒரு கஷ்டத்தை நான் அனுமதித்தேன் என்று கர்த்தர் சொல்லுவார். நம்புறவங்க 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 ஆமென் சொல்லுங்களேன். இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை கர்த்தர் உங்க வாழ்க்கையில காண்பிக்க வல்லவர். ஆமென். I haven't seen Jesus walking on water. I haven't seen Jesus walking on water. ஒரு விஷயம் உங்க கடன் ஆண்டவர் அற்புதமா அடைச்சிட்டாருன்னா, இல்லாட்டி ஒரு விஷயம் உங்க பிள்ளைக்கு அற்புதமா சுகம் கொடுத்துட்டாருன்னா, அதுக்கப்புறம் என்னைக்காச்சும் அவர் சந்தேகப்பட முடியுமா? முடியாதுங்க. ஏன்னா ஒரு விஷயம் கர்த்தர் எனக்கு செய்தவர், நான் மரண பரியந்தம் எனக்கு செய்வார். அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 1ஆவது அதிகாரம் 6வது வசனத்தில் என்ன சொல்றாரு? 5வது வசனம் நினைக்கிறேன், 1:5 பாருங்க. பிலிப்பியர் 1:5 என்ன சொல்லுது? உங்களில் இல்லாட்டி எண்ணில் PHI போட்டீங்களா? உங்களில் நற்கிரியை தொடங்கினவர். எத்தனாவது வசனம்? 1:5 PHI ன்னு போடணும். 1:5 வாசிங்க சிஸ்டர், வாசிங்க. உங்களில் நற்கிரியை தொடங்கினவர். இப்படி சொல்லுங்க, எண்ணில் நற்கிரியை தொடங்கினவர், அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம், அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவார் என்று நம்பி, முடிய நடத்தி வருவார் என்று நம்பி, நான் உங்களை நினைக்கிற பொழுதெல்லாம் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். என் வாழ்க்கையில நற்கிரியை தொடங்கிட்டார்னா அவர் செஞ்சு முடிப்பார். ஏன் உங்களை தனிமையா விட்டார்? ஏன் இந்த தனிமையின் அனுபவம்? ஏன் பிரச்சனையின் பொழுது வரமாட்டேங்கிற? சில நேரத்தில் நம்ம ஆண்டவர்கிட்ட எதிர்பார்க்கிறது என்ன தெரியுமா? ஆண்டவரே, எனக்கு பிரச்சனை வரதுக்கு முன்னாடி நீங்க வந்துடணும். ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுக்கு அப்படி வந்தார். அவர்கள் அக்கினி சூளையில தூக்கி வீசப்படுவதற்கு முன்பாக அங்க யார் இருக்கிறா? அவர் இருக்கிறார். ஆனா ஒரு சிலருக்கு ஆண்டவர் அந்த பிரச்சனையின் ஊடா நடத்தி, போராட்டத்தின் ஊடா நடத்தி, அழ வைத்து, ஆண்டவர் சமூகத்தில் கதற வைத்து, கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது பெட்டிக்கடையில் வாங்குகிற 2 ரூபாய் லாலிபாப் அல்ல. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது கடினப்பட்டு சமைச்சு ஒவ்வொரு இன்கிரிடியன்ட்ஸை போட்டு நீங்க சமைக்கிற ஒரு திடமான ஆகாரத்தை போல. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது எளிதானது அல்ல. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது சுலபமானது அல்ல. நிச்சயமே ஆசீர்வாதம் உண்டு. ஆனா அந்த கரை ஏறுகிற வரைக்கும் கர்த்தர் நம்மளை நடத்துகிற விதம் கொஞ்சம் கசப்பா தான் இருக்கும், கஷ்டமா தான் இருக்கும். ஆனால் கரை சேர்ந்த பின்பு நாம் நினைத்து பார்க்காத அற்புதங்களை ஆண்டவர் செய்திருப்பார். ஆமென். நினைச்சு பார்க்காத அதிசயங்களை கர்த்தர் செய்திருப்பார். இப்படி கர்த்தர் செய்யவா என்ன இப்படி நடத்தினார்னு கேட்கிற அளவுக்கு வைப்பார். என் அன்பு ஜனமே, இதுவரைக்கும் இயேசுவை நீங்க ஒரே மாதிரி தான் பார்த்திருப்பீங்க. அவர் தன்னை அற்புதம் செய்கிறவராய் காண்பிக்க, கடலின் மீது நடக்கிறவராய் காண்பிக்க ஆசைப்படுகிறார். எந்த மனுஷனும் தண்ணியில நடக்க முடியாது. அது மாத்திரம் அல்ல, தெய்வமாகிய இயேசுதான் நடப்பாராய். அவரை விசுவாசித்து நானும் வர்றேன்னு கேட்ட பேதுருவையும் நடக்க பண்ணினார். அதையெல்லாம் உங்களுக்கு காண்பிப்பதற்காக தாங்க இந்த அனுபவம். தனிமையான பாதையில கர்த்தரை நம்பி காத்திடுங்க. அவர் எப்பொழுது என் சூழ்நிலைகள் மேலே நடப்பார் என்று காத்திருங்கள். அவர் எப்பொழுது என் சத்துருக்களின் தலைகளை நசுக்கத்தக்கதாய் நடந்து வருவார் என்று எதிர்பார்த்து காத்திருங்கள். நிச்சயம் ஒரு சூழ்நிலை உண்டாகும், நிச்சயம் ஒரு நேரம் வரும், கடலின் மீது என் இயேசு நடக்க ஆரம்பிப்பார். ஆமென். 3வது சூழ்நிலை, யாத்திரையாகமம் 14வது அதிகாரம் அதனுடைய 10, 11, 12 வசனங்களை வாசிச்சு பாருங்களேன். யாத்திரையாகமம்
அதனுடைய 14வது அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து வாசிங்க. பார்வோன் சமீபித்து வருகிற போது பார்வோன் சமீபித்து வருகிற போது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருகிறதை கண்டு மிகவும் பயந்தார்கள். மிகவும் பயந்தார்கள். இப்போ ஒரு கரையில இருக்கிறாங்க. எந்த கரையில இருக்கிறாங்க? சமுத்திரத்தின் ஒரு கரை. இந்த ஒரு கரை என்பது பயம் உண்டாக்கின கரை. இப்ப அவங்க அடுத்த கரைக்கு போகணும். கடல் வழியா நடத்துவேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். இந்த கரையில இருக்கும் பொழுதே பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு. சில நேரத்துல யாத்திரையின் பொழுது பிரச்சனை வரும், நித்திரையின் பொழுது பிரச்சனை வரும். ஒரு சிலருக்கு கிறிஸ்தவ வாழ்க்கை ஆரம்பிக்கும் பொழுது ரட்சிக்கப்பட்ட புதுசிலேயே சிலருக்கு இப்பதான் அந்த காரியத்தை செய்யலான்னு நினைச்சேன் பாஸ்டர், அதுக்குள்ளே இப்படி நடந்துருச்சே. இப்பதான் என் பெண்ணுக்கு, என் பிள்ளைக்கு, என் மகனுக்கு திருமணம் செய்யணும்னு நினைச்சேன், இந்த ஸ்கூல்ல போடணும்னு நினைச்சேன், இப்படி ஆயிருச்சு. ஒரு பயத்தை கொண்டு வருகிற சூழ்நிலை தான் 3வது சூழ்நிலை. பயம், எதிர்பாராத பயம். இதுல நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். பயம் அதிகமா வரும் பொழுது ஃபாதர் பாடிருக்க, பயம் என்னை ஆட்கொண்டால் பாடுவேன் அதிகமா. சூழ்நிலைகள் நம்மளை பயன்படுத்தும். கிதியோன் சம்பவத்தில் 32,000 பேரை கொண்டு வந்து கர்த்தர் சேர்க்கிறார். அவர்கள் ஒரு நதி அண்டையில வந்து நிற்கிறாங்க. அதற்கு பேர் என்னன்னு பாருங்க. அதற்கு பேர் பாருங்க, நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6, நியாயாதிபதி 7வது அதிகாரம் 1வது வசனம் வாசிங்க. அப்பொழுது கிதியோனாகிய யெருபாகாலும் அவனோடு இருந்த ஜனங்கள் யாவரும் காலமே எழுந்து புறப்பட்டு ஆரோத் என்னும் நீரூற்றின் கிட்ட பாளையம் இறங்கினார்கள். ஆரோத் என்னும் நீரூற்று கிட்ட. அந்த ஆரோத் என்ற நீரூற்றுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? ஆரோத் என்றாலே கொலை நடுங்குற பயம், நடுநடுங்குகிற பயம். ஆண்டவர் ஏன் அந்த இடத்துல கொண்டு வந்து நிப்பாட்டணும்? ஏன் பயப்படுத்தணும்? ஏன் பயத்தின் சூழ்நிலையில நம்ம நடத்தணும்? ஏன் மரண பள்ளத்தாக்கில் நடத்தணும்? ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 43வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிச்சு பாருங்களேன். வசனம் சொல்லுகிறது, நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன். அடுத்து நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய். இதையெல்லாம் ஏன் ஆண்டவர் நடத்தணும்? எதுக்குங்க நடத்தணும்? நான் அடிக்கடி யோசிப்பேனே, 1 மடங்கு அக்கினி சூளைய 7 மடங்கு ஆக்க வச்சார் ஆண்டவர். அப்பவே தடுத்திருக்கலாம். அந்த 7 மடங்கு ஆக்கின அக்கினி சூளைக்குள்ள தூக்கி போடுவதற்கு சுமந்து சென்ன போர் சேவகர்கள் செத்து போனாங்கன்னு வேதம் இருக்குல்ல. செத்து போய் எங்க என்ட்ரன்ஸ்ல போட்டிருக்கலாம்ல, உள்ள தூக்கி போட்டு தான் சாகுறான். அங்க ஆண்டவர் கதை அடைச்சிருக்கலாமே. இல்ல, ஏன் சிவந்த சமுத்திரத்தின் வழியா நடத்தாம வேற ஒரு வழியில ஆண்டவர் நடத்திருக்கலாமே? இல்ல. யோர்தான் நதி சம்பவத்தை வாசிச்சிருக்கீங்களா? யோசுவா எடுங்கள, யோசுவாவின் புஸ்தகம் அதனுடைய தேங்க்யூ அப்பா, யோசுவாவின் சரித்திர புஸ்தகம் அதனுடைய 3வது அதிகாரம் அதனுடைய 15வது வசனத்திலிருந்து வாசிங்க. யோர்தான் அறுப்பு காலம் முழுவதும் கரை புரண்டு போ, பெட்டியை சுமக்கிற ஆசாரிகளின் கால்கள் தண்ணீரின் ஓரத்தில் பட்டவுடனே மேலிருந்து ஓடி வருகிற தண்ணீர் நின்று சார்தானுக்கு அடுத்த ஆதாமூர் வரைக்கும் ஒரு குவியலாக. ஏற்கனவே இதை குறித்து நம்ம தியானிச்சிருக்கோம். 30 கிலோமீட்டர் தள்ளி யோர்தான் நதி குவிந்து உப்பு கடல் எனும் சமமான வெளியின் கடலுக்கு ஓடி வருகிற தண்ணீர் பிரிந்து ஓடிற்று. அப்பொழுது ஜனங்கள் எரிகோவுக்கு எதிரே, நல்ல கவனிங்க, பிரிந்து ஓடி அது சேர வேண்டிய இடத்துல சேருச்சான். மேப்ல பார்த்தா யோர்தான் நதிக்கும் பின்னாடி அவங்க நிக்கிறாங்க. இந்த நதி ஆதாமூர்ல இருந்து சவக்கடலுக்கு எப்படி போச்சுன்னா இவங்களுக்கு பின்வழியா போயிருக்கு. ஆண்டவர் அப்படி பிரித்து நடத்தினார். அப்படின்னா என்ன அர்த்தம்? இனி ஜனங்களால என்ன செய்ய முடியாது? பின்னாடி திரும்பி போகவே முடியாது. அந்த அளவுக்கு ஆண்டவர் வழி அடைச்சிட்டார். ஏன் அடைச்சாருன்னு யோசிச்சு பார்த்தா, என் ஜனம் எப்படியும் கானானுக்குள்ள பிரவேசிக்கணும்.
அவர் சொன்ன வாக்கு தத்தத்தை நிறைவேற்றணும். இடையில எத்தனையோ பேர் மரித்து போனாங்க. பூமி விழுங்கினது, அக்கினி சுட்டரித்தது, நிறைய பேர் செத்து போனாங்க, வயதாய் செத்து போனாங்க, வாதையில செத்து போனாங்க, பாதையில செத்து போனாங்க. ஆனாலும் கர்த்தர் தன்னுடைய வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுவதற்காக என் ஜனம் எப்படி ஒரு சூழ்நிலையில திரும்பி போனாலும் போயிருன்னு சொல்லி பின்னாடி கேட்டை வச்சு அடைச்சாரு. இதெல்லாம் ஏன் ஆண்டவர் அனுமதிக்கணும்? ஏன் தண்ணீர்களை கடக்க வைக்கணும்? ஏன் ஆறுகள் என்ன புரளாதபடிக்கு ஆறுகள் மத்தியில் நடக்க வைக்கணும்? ஏன் அக்கினியில நடக்க வைக்கணும்? ஏன் ஆரோத் நீருற்றாண்டில் என்ன கொண்டு வந்து நிற்க வைக்கணும்? என்ன ஆண்டவர் இப்படி நிற்க வைத்து நிற்க வைத்து நிற்க வைத்து நிற்க வைத்து எனக்குள்ள இருக்கிற பயத்தை அவர் புறம்பே தள்ளுவதற்காக. ஆமென். இனி நான் பயப்படாதபடி, என்னுடைய யாத்திரையில் இனி பயப்படாதபடி. சிவந்த சமுத்திரத்தை கடந்த உடனே யோர்தான் கிட்ட வந்து ஒருவரும் வாய் பேசல, தெரியுமா? ஒருவரும் பேசவே இல்லை. ஏன்? யோர்தானை விட பல மடங்கு பெரிய கடலவே கர்த்தர் திறந்துட்டார். ஐயா, இனி என்ன கவலை? இனி என்ன கவலை? சில நேரத்தில் சில அனுபவங்கள்ல உங்களை நடத்தி உங்களை பயத்திற்குள்ளாக்குற அனுமதித்து அதற்கு பின்பு அதிலிருந்து எப்படியும் அவர் காப்பாற்றுவதற்கு ஒரே ஒரு காரணம், இனியும் அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரலாம், அந்த சூழ்நிலையில் நீங்கள் பயப்படாமல் இருப்பதற்காக. அடிக்கடி நான் யோசிப்பதுண்டு, தாவீது ஏன் அவனை விட பல மடங்கு பெரிய கோலியாத்துக்கிட்ட ஏற்கனவே நிப்பாட்டணும்? அங்கிருந்த மனுஷங்கள் எல்லாம் தாவீதுக்குள்ள இருந்த வயதை பார்த்தார்கள். தாவீது என்ன 17 வயசு பையன், 17 வயசு வாலிபன். ஆனால் கர்த்தர் மாத்திரம்தான் அவனுக்குள்ள இருந்த 40 வயது ராஜரீகத்தை பார்த்திருக்கிறார். யுத்த களத்தில் ஆண்டவர் நிக்க வைத்ததற்கு காரணம் என்ன தெரியுமா? பக்கத்துல தூங்குறவங்களை கொஞ்சம் தட்டி எழுப்பி சொல்லுங்க, அவங்க காதல போய் சொல்லுங்க, கோலியாத் முன்னாடி உன்னை நிற்க வைப்பார். ஏன்? உங்களுடைய அந்த நிலைமையை பார்த்தல்ல, உங்களுக்குள்ள இருக்கிற ஒரு அழைப்பு இருக்கு. முந்தான நைட்டு இரவு ஜெபத்திற்கு ஒரு இடத்துக்கு போயிருந்த பொழுது கர்த்தர் ஒரு வார்த்தையை கொடுக்கிறாங்க. மோசேயினுடைய தாய், மோசே எத்தனை மாசம் ஒளிச்சு வச்சிருந்தாங்களா? ஏன் ஒளிச்சு வச்சிருந்தாங்க? பிள்ளை அழகுள்ளதென்று கண்டு மோசேயின் தாய் மோசேயை ஒளித்து வைத்தார்கள். நான் யோசித்த பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் கற்றுக் கொடுத்தது, மோசேயினுடைய தாய் அவனை அழகுள்ளவன் என்று ஒளித்து வைத்தாள், ஆனால் கர்த்தர் அவன் அழைப்புள்ளவன் என்று ஒளிச்சு வச்சாராம். அம்மாவுக்கு தெரிஞ்சதெல்லாம் அழகா இருக்கு, நான் ஒளிச்சு வச்சிடலாம். ஆனா ஒளிச்சு வச்சது யாரு? ஏன்? அவங்கிட்ட அழக அம்மா பார்த்தாங்க, அழைப்ப அப்பா பார்த்துட்டார். ஆமென். நல்ல கரங்களை தட்டிடுங்க ஆண்டவருக்கு. அவ்வளவுதான். ஆமென். உங்களை ஒளிச்சு வைக்கிறதுக்கு காரணம், உங்களை ஒளிச்சு வைக்கிறதுக்கு காரணம் நீங்க தாமதமா போகணும், நீங்க தோத்து போகணுன்றதுக்காக அல்ல. உங்க மேல இருக்கிற அழைப்பு, அந்த குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் கர்த்தர் உங்களுக்காக. ஏன் இந்த 3 மாசம்னா, ஏன்னா எந்த நதியில மோசேயை கொண்டு போய் அவங்க அம்மா விட்டாங்க? எந்த நதி? அந்த நைல் நதியில தான் 3 மாதம் வரையிலும் எது மிதந்துச்சு தெரியுமா? எது மிதந்தது? டெட் பாடிஸ். எந்த டெட் பாடி? எந்த தேசத்துல ஆண் பிள்ளைய கொல்லணும்னு சொன்னானோ, பார்வன் என்ன தெரியுமா சொன்னா? பிள்ளைய எதுல தூக்கி போடணும்? வீட்டுல வச்சு வெட்டக்கூடாது, வீட்டுல புதைக்க கூடாது, வீட்டுக்குள்ள கேணிக்குள்ள தூக்கி போடக்கூடாது. ராஜாவின் உத்தரவு என்ன தெரியுமா? நைல் நதியில பிள்ளைய கொண்டு போய் தூக்கி போடு. 3 மாதங்கள் அந்த நைல் நதியில பிணங்கள் மிதந்து இருக்கும். பச்சிளம் குழந்தைகளுடைய பிணங்கள், பச்சிளம் குழந்தைகளுடைய சடலங்கள் மிதந்து இருக்கும். அதே நதியில கொண்டு போய் மோசேயை கர்த்தர் உயிரோடு மிதக்க பண்ணினார். ஏன் 3 மாதம் ஒளிச்சு வச்சார் தெரியுமா? அம்மா அழகுள்ள பிள்ளைன்னு பார்த்தா, ஆண்டவர் அழைப்புள்ள பிள்ளைன்னு பார்த்ததுனால எந்த நதியில மரணம் உண்டானதோ அந்த மரணத்தை ஜெயிக்கிறவனாக, அந்த மரணத்தை மேற்கொள்ளுகிறவனாக மோசேயை கர்த்தர் அதே நைல் நதியில மிதக்க பண்ணினார். நான் உங்களை பார்த்து தீர்க்கமா சொல்ல முடியும், எது உங்களுக்கு மரண பயத்தை கொடுத்ததோ, எந்த சூழ்நிலை என்ன கொன்றுன்னு நினைச்சீங்களோ அந்த சூழ்நிலையிலேயே உங்களை நடக்க வைப்பார். ஆனால் அது உங்களை கொல்லாது. அதன் மேலே நீங்கள் மிதக்க ஆரம்பிப்பீர்கள். அதன் மேலே நீங்க மிதக்க ஆரம்பிப்பீங்க. அந்த தாய் அந்த பிள்ளைக்கு உறுதுணையா மிரியம் அனுப்புறாங்க. மோசேயினுடைய தாய் மிரியம் அனுப்புறாங்க. எதுக்கு அனுப்புறாங்க? தண்ணிக்குள்ள பிள்ளை மூழ்கிடக்கூடாது, தண்ணிக்குள்ள பிள்ளை செத்துடக்கூடாது, இல்ல போற வழியில எவனாச்சும் பார்த்து என்ன பண்ணிடக்கூடாது, வெட்டிடக்கூடாது. கரெக்டா எந்த வீட்டுல உத்தரவு பிறந்துச்சோ அதே வீட்டுக்குள்ள பெட்டி போகுதுங்க. அல்லேலூயா. இப்ப புரியுதா உங்களுக்கு?
ஏன் நம்மளை இந்தியாவில் வச்சிருக்காரு தெரியுமா? ஏன்னா இந்தியாவில் தான் எல்லா விதமான கிரியைகளையும் பிசாசு நடப்பிக்கிறான். இந்தியா இஸ் ஓபன் டோர் ஃபார் ஆல் தி டீமானிக் ஸ்பிரிட்ஸ். எல்லாம் உள்ள நுழைஞ்சு ருத்ர தாண்டவம் ஆடும், தலைகீழாக காரியத்தை செய்யும். ஆனா அதன் மத்தியில் ஆண்டவர் நம்மளை வைத்திருக்கிறதுக்கு காரணம் என்ன? மோசையை தவிர வேற எந்த பிள்ளை நதியில போட்டாலும் அது உயிரோடு இருக்க முடியாது. அழகுள்ள பிள்ளையை போட்டார்கள், அழைப்புள்ள பிள்ளை உயிரோட வந்துச்சு. ஆண்டவர் நம்மளை இந்த தேசத்துல வைத்ததற்காக நன்றி சொல்லுங்க. நம் நிமித்தமாக, என் நிமித்தமாக கர்த்தர் மிகப்பெரிய ரட்சிப்பை கொடுக்க ஒருவேளை என்னை தெரிந்து கொண்டிருக்கலாம். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நான்காவது சூழ்நிலை, சங்கீதம் 69:2 வாசித்து பாருங்களேன். சங்கீதம் 69:2 வேகமா எனக்காக வாசிக்க அன்போடு கேட்கிறேன். சங்கீதம் 69:2 ஆழமான உலகில் அமிழ்ந்திருக்கிறேன், நிற்க நிலை இல்லை, நிலையாத ஜலத்தில் ஆழ்ந்திருக்கிறேன். வெள்ளங்கள் என்மேல் புரண்டு போகிறது. நான்காவது சூழ்நிலை நிலையில்லாத சூழ்நிலை. என்னை நிலைத்து நிற்க வைப்பதற்காகவே என் கண்ணு முன்னாடி 5 ஆப்ஷன் ஆண்டவர் வைக்கவர். எதுல நிலைச்சிருக்க முடியாத சூழ்நிலை? முடிவெடுக்கிறதுல நம்மளால நிலைச்சு நிற்க முடியாது. பரிசுத்தமா வாழுகிற வாழ்க்கையில நிலைச்சு நிற்க முடியாத சூழ்நிலை உண்டாகும். கர்த்தருக்கு ஏற்ற வாழ்க்கை வாழாதபடிக்கு சில சூழ்நிலைகள் மாறி மாறி வரும். ஆண்டவர் வெளிப்படுத்தின விசேஷத்துல சொல்றாரு, நீ அனலும் இன்றி குளிரும் இன்றி இருந்தால் நான் உன்னை வாந்தி பண்ணி போடுவேன். நீ அனலாயாவது குளிராயாவது தான் இருக்கணும். தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்களே, ஆற்றில் ஒரு கால் சேற்றில் ஒரு கால் வைத்தால் அந்த காரியம் ஒரு நாள் விளங்காது. சிலரை குறிச்சு சொல்லுவோம்ல, மதில் மேல் உள்ள பூனைன்னு. எந்த முடிவெடுக்கிறதுன்னு தெரியாது, எங்க போறதுன்னு தெரியாது. எல்லாம் கவனிங்களேன். இந்த உலகத்துல இந்த யாத்திரையில உங்க கண்ணுக்கு முன்னாடி நிறைய வழிகள் இருக்கும். வேதம் சொல்லுகிறது, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய பாதை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு. ஒரு காரியத்தை மனசுல வச்சுக்கோங்க. ஏன் நிலையில்லாத அனுபவத்தை அனுமதிக்கிறார் அப்படின்னா, அந்த நிலையில்லாத சூழ்நிலையில நான் நிலைத்து நின்று என் கர்த்தருடைய ஆலோசனையை மாத்திரம் கேட்பேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம் நெகேமியாவின் சரித்திர புஸ்தகம். திருப்பிக் கொள்ளுங்க. நெகேமியாவை சன்பொல்லாத்தும் தொபியாவும் கூப்பிடுறாங்க, இன்வைட் பண்றாங்க. 6வது அதிகாரத்துல 2வது வசனத்துல இன்வைட் பண்றாங்க அவனை வேலையை சிதற பண்ணுவதற்காக. ஆனா 3வது வசனத்துல நெகேமியா என்ன சொல்றா வாசிங்க. அப்பொழுது நான் அவர்களிடத்திற்கு ஆட்களை அனுப்பி நான் பெரிய வேலையை செய்கிறேன், நான் வரக்கூடாது. நல்லா கவனிங்களேன். நெகேமியாவினுடைய இருதயத்தில் இருந்தது என்ன தெரியுமா? என்னைய நம்பி கர்த்தர் ஒரு பெரிய வேலையை கொடுத்திருக்கிறார். வாலிப பிள்ளைகளே, நீங்க கீபோர்ட்ல உட்கார்ந்து இருக்கிறது பெரிய வேலையா நினைக்கணும். அதற்கு எவ்வளவு ஆயத்தப்படணும். நீங்க செய்யற சின்ன சின்ன வேலை, பாத்ரூம்ல செய்யற வேலை, சர்ச்சில் செய்யற வேலை, கூட்டுகிற வேலை, ஆண்டவரை ஆராதிக்கிற வேலை, பிறருக்கு சுவிசேஷம் சொல்லுகிற வேலையை நீங்க எப்படி நினைக்கணும் தெரியுமா? பெரிய வேலை. அந்த மனநிலை இருந்தா ஆண்டவருடைய ஊழியத்தை நம்ம அசதியா பண்ண முடியாது. ஆண்டவர் தெளிவாய் சொல்லியிருக்கிறார், கர்த்தருடைய வேலையை அசதியாய் செய்கிறவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்கிறான். நெகேமியாவுக்குள்ள ஒரு வாஞ்ச, நான் பெரிய வேலையை செய்றேன். அப்போ சன்பொல்லாத்து தொபியாவுக்கு என்ன தெரியுமா சொல்றாங்க? நான் வரேன். சத்தமா சொல்லுங்க, நான் வர. பார்ட்டிக்கு கூப்பிடுவாங்க, நான் வர. நம்ம சபைக்கு ஒரு சில உதவிகளை செய்த ஒரு சகோதரன் இருக்கிறார், சென்னையில் இருக்கிறாங்க. இப்ப அவருக்கு வேலை இல்லை, பல நாட்களா பல மாதங்களா வேலையில் இல்லை. கர்த்தருடைய ஊழியத்திற்காக கொடுத்த ஒரு மனுஷன். ஏன் திரும்ப வேலையை விட்டு தூக்குனாங்க? அவர் வேலை பார்க்கிற இடத்துல எல்லாம் பாஸ் வந்து நைட் பார்ட்டிக்கு கூப்பிடுவாராம். உங்களுக்கு தெரியும், பெரிய பெரிய பட்டணங்கள்ல பார்ட்டி எப்படி இருக்கும்? பேசுறேன் தான் கூப்பிடுவாங்க. அதை தவிர என்ன செய்யக்கூடாதோ கர்த்தருக்கு அருவருப்பானது எல்லாவற்றையும் செய்வார்கள். இவர் பார்த்தாரு, எனக்கு இது செட் ஆகாதுன்னு வந்துகிட்டே இருந்தாரு. எல்லா தலைமை பொறுப்புல இருக்கிறவங்க பார்த்தாங்க, இவன் நம்மளுக்கு என்ன ஆக மாட்டான், ஒத்து போக மாட்டான். வேதத்தில் தெளிவாய் அப்போஸ்தலர் எழுதியிருக்கிறார், உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல். நான் உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்க மாட்டேயா, உலகத்திற்காக நான் எதையும் செய்ய மாட்டேன். See, don't be the people pleaser. ஜனங்களை பிரியப்படுத்துகிறவர்களை நீங்களும் நானும் வாழவே கூடாது. யாரை தான் பிரியப்படுத்தணும்? அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன கேட்கிறார்? யாரை பிரியப்படுத்த பார்க்கிறீர்கள், தேவனையா அல்லது ஜனங்களையா? இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஒரே ஒரு காரியத்தை சொல்றேன்.
யாத்திரையில கரை சேரணும்னா இது ரொம்ப கவனமா இருக்கணும். சில சூழ்நிலைகள் உண்டாகும், உங்களுக்கு முன்பாக 3 ஆப்ஷன் இருக்கும். 3 ஆப்ஷனுமே சூப்பரா இருக்கும். ஆனா அந்த 3மே கர்த்தருக்கு பிரியமில்லாததா இருக்கும். சூஸ் வைஸ்லி. பணக்கார மாப்பிள்ளைன்னு சொல்லிட்டு வருவாங்க. எத்தனை அனுபவம் தெரியுமா? கடந்த சில நாட்களுக்கு முன்பாக நானும் என் மனைவியும் ஒரு குடும்பத்தை குறித்து ஜெபித்து வருகிறோம். அந்த குடும்பத்தில் நடந்த காரியம் பார்த்தீங்கன்னா, திருமணமாயிருச்சு. திருமணத்திற்கு பின்பு அந்த குடும்பத்தின் நிலை மிக மோசமாக இருந்தது. வேதனையான காரியம். குடும்பத்தில் பிரிவினை. இன்னும் ஒரு தேவ மனுஷன் ஊழியக்காரருடைய குடும்பத்தில் ஒண்ணுமே தெரியாம போயிட்டு நல்ல பணக்கார மாப்பிள்ளைன்னு சொல்லி எல்லாம் நிச்சயித்து, நிச்சயதார்த்தம் முடிந்த பிறகுதான் மாப்பிள்ளைய குறித்து தெரிய வந்தது, அந்த மாப்பிள்ளை ஒரு சைக்கோ. பணத்தை பார்த்து வீட்டை பார்த்து ஏமாந்துடாதீங்க. அவன் மாமா பையன் எனக்கு சொந்தக்காரன்னு சொல்லி உங்க பிள்ளைனுடைய வாழ்க்கையை நீங்களே குழி தோண்டி புதைக்க கூடாது. கவனமா இருங்க பெற்றோர்களே. உங்க பிரஸ்டீஜை தூக்கி குப்பையில போடுங்க இயேசுவின் நாமத்தில். ஈகோன்னு என்ன தெரியுமா? எட்ஜிங் காட் அவுட். தேவனை என்னைக்கு உங்க இருதயத்துல தூக்கி எறியறீங்களோ அன்னைக்கு ஈகோ உங்களுக்குள்ள இருக்குன்னு அர்த்தம். யூ ஆர் எட்ஜிங் காட் அவுட். தேவனை தூக்கி எறியறீங்க. உங்களுடைய பிரஸ்டீஜுக்காக, பாரம்பரியத்துக்காக. மார்க் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் எத்தனை பேர் வாசிச்சீங்க? நேத்து வாசிச்சிருப்பீங்கல்ல. அதுல 3 இடத்துல கர்த்தர் என்ன சொல்றாரு பாருங்க. 3 இடத்துல வேதனைப்படுறாரு. எல்லாரும் வந்து கேட்கறாங்க. யாரு? சில வேத பாரகர் வந்து கேட்கறாங்க, உங்க சீஷர்கள் கை கழுவாம சாப்பிடுறாங்க ஐயா. 2வது வசனத்துல சொல்றாங்க பாருங்க, கை கழுவாத அசுத்த கைகளாலே போஜனம் பண்ணுகிறார்களே. அதற்கு இயேசு என்ன தெரியுமா பேசுறாரு? 9வது வசனத்தை பாருங்க. பின்னும் அவர் அவர்களை நோக்கி, அதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல சொல்லுவாரு. 8வது வசனத்துல, நீங்க தேவனுடைய கட்டளையை தள்ளிவிட்டு மனுஷருடைய பாரம்பரியத்தை. நான் இங்க பாரம்பரியம் சொல்றது பாரம்பரியத்தை மாத்திரம் இல்ல, உங்களுக்குள்ள இருக்கிற சில prestigious issues. அதுக்கு என்ன தமிழ்ல சொல்லலாம்? prestigious issue. கௌரவ பிரச்சனை. தேங்க்யூ. கௌரவ பிரச்சனை. அந்த கௌரவ பிரச்சனைக்காக உங்க பிள்ளைகளை போய் பிரச்சனையில தள்ளி விடுறீங்களே. நான் நல்லா இருந்தா போதும், என் பிள்ளை எக்கோட கேட்டா எனக்கு என்ன. அதே போல 2 மாசத்துல பெட்டி படிக்க தூக்கிட்டு வீட்டுக்கு வந்தா ஊரே உங்களை பார்த்து காரி துப்புமே. சகோதரனே சகோதரியே, நேரலையில கேட்டுக்கொண்டிருக்கிற ஜனங்களுக்காக சொல்லுகிறேன், தேவனுடைய பிள்ளைகளுடைய திருமண வாழ்க்கையில மிக கவனமா இருக்கணும். அதுக்கு பிறகு கஷ்டப்படும் பொழுது என்ன தெரியுமா சொல்லுவாங்க? கர்த்தர் நடத்துறார் ஐயா. என் பிள்ளை கர்த்தர் நடத்துற, கர்த்தர் தான் அவளை அடிக்க சித்தம். பாஸ்டர் கிளாடி அவங்க ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி பைபிள் ஸ்டடியில் நான் கேட்டேன். அவர் சொன்னாரு, அடிக்கடி நம்ம பயன்படுத்துற ஒரு வார்த்தை. என்ன வார்த்தை? ஏண்டா உனக்கு வந்தா அது ரத்தம், எனக்கு வந்தா டொமேட்டோ சாஸா? அவர் அந்த வார்த்தை சொல்றாங்க. ஒரு வார்த்தை சொல்லும் பொழுது பிள்ளைகள் வாழ்க்கையில கஷ்டம் நடக்குது, கேட்டா கர்த்தர் அனுமதி தரமா. நீங்களும் நானும் பண்ண தப்புனால பிள்ளைகள் பாதிக்கப்படுறாங்க. பிள்ளைகளை குறித்து கவனமா இருங்க. ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். எதற்கு ஆமீன்? கர்த்தர் என் பிள்ளைகளை நடத்துவார். நான் கர்த்தர் கையில என் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை கொடுக்கிறேன். கர்த்தர் கையில தீர்மானத்தை கொடுக்கிறேன். ஒரு கர்த்தருடைய ஊழியக்காரனாய், அவருடைய பிள்ளையா ஒரு காரியத்தை ஆவியில உணர்த்தப்பட்டதுனால சொல்றேன், அவசரப்பட்டு அதை பார்த்து இதை பார்த்து எந்த முடிவு எடுத்துறாதீங்க. நிலையில்லாத அனுபவங்களை கர்த்தர் கொடுப்பதற்கு காரணம் நீங்க அவருக்குள் நிலைத்து நிற்பதற்காக. ஆமென். கொலோசியர் 3:3 என்ன சொல்லுது? என் ஜீவன் கிறிஸ்துவுக்குள், கிறிஸ்துவுடனே கூட தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. எபேசியர்ல எத்தனையோ முறை அப்பா பைபிள் ஸ்டடி நடத்திருக்கிறாங்களே, கிறிஸ்துவுக்குள், இயேசுவுக்குள், கர்த்தருக்குள், தேவனுக்குள், அவருக்குள் அவருக்குள் அவருக்குள். ஏன்? நான் நிலைச்சு நிக்கணும். யோபு நிலைச்சு நின்னுட்டாங்க. 10 பிள்ளைகள் போயிட்டாங்க, ஆடு மாடு எல்லாம் செத்து போயிருச்சு. மனைவி துக்கம் தாங்க முடியாம ஒரு டிப்ரெஷன்ல கணவன் வந்து சொல்றாங்க, தேவனை தூஷித்து ஜீவனை விடும். ஆனாலும் யோபு எல்லாவற்றையும் புரிந்து அவன் நிலைத்து நின்றான். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்துட்டார். கர்த்தருக்கு மகிமை. நிலைச்சு நிக்கணும். சிக்லாக்ல கொல்ல போயிருச்சு. எங்க? 1 சாமுவேல் 30 வசனம் சொல்லுது, தாவீது தன்னில் பலன் இல்லாத மட்டும் அழுதான். அழுதுட்டு
அடுத்து தூங்கல. ஆண்டவர்கிட்ட கேட்கிற, ஆண்டவரே நான் போய் அவைகளை திருப்பி கொள்ளலாமா? நிலைச்சு நிக்கணும், நிலைச்சு நிக்கணும். எந்த சூழ்நிலை யோசேப்பு நிலைச்சு நிக்கலையா? யோசேப்பு என்ன சொல்ல தெரியுமா? எஜமானன் உன்னை தவிர, போர்த்திபாரின் மனைவியே, உன்னை தவிர, கிழவியே, உன்னை தவிர மத்த எல்லாவற்றையும் எனக்கு கொடுத்திருக்கிறார். நான் எப்படி இதை செய்ய முடியும்? நிலைச்சு நின்னா. இன்னைக்கு தேவ பிள்ளைகள் ஆண்டவருடைய காரியத்துல, பரிசுத்தத்துல, விசுவாசத்துல என்ன செய்யணும்? நிக்கணும். ஐந்தாவது அனுபவம், ஆதியாகமம் 8:4. ஒரு மிகப்பெரிய பேரழிவு உண்டானது நதியில, கடல்ல, தண்ணீரில. நோவாவின் கப்பல் மாத்திரம் பிரயாணப்பட்டு போகுது. மற்ற எல்லாரும், மற்ற எல்லாவற்றையும், மற்ற யாவும் தண்ணீருக்குள் மூழ்கி அழிந்து போனது. சில நேரத்தில் பேரழிவுகள் உண்டாகும், கலங்காதீங்க. நோவாவின் பேழையை போல உங்கள் குடும்பத்தை அவர் மிதக்க பண்ணக்கூடும். அவன் கரை தான் இதுவரைக்கும் உயரமான கரை. யாருக்குன்னா நோவாவும் பேழைக்கு தான். ஏன்னா அடி பலத்த அடி. சிலருக்கு குடும்பத்தில் பயங்கரமான அனுபவத்தை ஆண்டவர் அனுமதிப்பார். உடஞ்சு போயிருவீங்க, வாழ்க்கையை முடிச்சுக்கலன்னு நினைப்பீங்க. ஆனா உங்களுக்கு ஆண்டவர் ஆராரத்து மலையை வச்சிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு கரை, பல கரைகளை காணத்தக்கதான ஒரு உயரமான கரையில கர்த்தர் உங்களை கொண்டு போய் சேர்க்க வல்லவர். 6வது மத்தேயு 14வது அதிகாரத்துல 29-31 வரைக்கும் வாசிச்சா, பேதுருவுக்கு விசுவாசம் வந்தது. நடந்து வரவான்னு கேட்டாரு, ஆண்டவன் நடந்துவான்னு சொல்லிட்டாங்க. திடீரென்று அடுத்த வசனம், காற்று பலமாயிருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போனான். சில சூழ்நிலைகள்ல நம்ம அமிழ்ந்து போயிடுவோம். ஏன்? காற்றை கண்டதுனால. அடிக்கடி யோசபாத் சம்பவத்தை நம்ம வாசிச்சிருக்கிறோம் 2 நாளாகமம் 20 அதிகாரத்துல. யோசபாத் கடைசி வரைக்கும் அந்த எதிரிகள் இருக்க திக்க நோக்கி பார்க்கவே இல்லை. கர்த்தர் யுத்தம் பண்ணாரு, ஒருவருக்கு ஒருவர் வெட்டி கொண்டார்கள். 20ஆம் அதிகாரம் 22ல 24வது வசனத்துல அவன் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் 24ல சாம கூட்டண்டையிலே வந்து அந்த ஏராளமான கூட்டம் இருக்கும் திக்கை நோக்குகிற போது அவர்கள் தரையில் விழுந்து கிடக்கிற பிரேதங்களாய் மாறினார்கள். சூழ்நிலை உங்களுக்கு விரோதமா பயங்கரமா இருக்கும். கர்த்தர் கொடுக்கிற அனுபவம் என்ன தெரியுமா? நீங்க அதை பார்க்காதீங்க, என்ன மாத்திரம் பாருங்க. நம்ம என்ன வாசிக்கிறோம்? மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமைகளுக்கு நம்மளை விலக்கி காக்கிற தேவன் உண்டு. கண்களின் இச்சை. நம்ம பார்க்கிற விஷயத்துல கவனமா இருக்கணும். கர்த்தர் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவரையே நோக்கி கொண்டிருக்கிறேன்னு சங்கீதக்காரன் பாடுகிறது போல நீங்கள் பார்க்கிற பார்வையில கவனமா இருங்க. பிரச்சனைகள் வரும், போராட்டங்கள் வரும், அதை பார்க்காதீங்க. யாரை மாத்திரம் தான் பார்க்கணும்? என் கர்த்தரை மாத்திரம் எனக்கு முன்பாக வைத்து அவரையே நான் நோக்கி கொண்டிருக்கிறேன். இந்த அனுபவத்திற்காக தான் நீங்கள் அமிழ்ந்து போகிற சில சூழ்நிலைகள் அவரை உருவாக்குவார். அதற்கு பின்பு கரத்தை பிடித்து தூக்க வல்லவர். ஒரு ஆமென் சொல்ல கேட்கிறேன். 7வது விழுங்கப்படும் நிலை. யோனா 1வது அதிகாரம் 17வது வசனம் முதல் 2வது அதிகாரம் 5வது வசனம் வரைக்கும். சில நேரத்தில் கரை சேர்க்கிறதுக்கு முன்பாக ஒரு பெரிய மீன் வைத்துக்குள்ள உங்களை போய் ஃபாஸ்டிங் போட வைப்பார். நீங்க உபவாசித்து ஜெபிக்கணும். வீட்டில இருந்து ஜெபம் பண்ணா சாப்பாடு நறுமணம் வந்துடும், சாப்பாடு வாசனை வந்துடும், வேற ஏதாச்சும் வாசனை வரும், வேற ஏதாச்சும் அழைப்பு வரும். அதனாலதான் உங்களை டிஸ்டர்பே பண்ணாத அளவுக்கு மீன் வயிற்றுல கொண்டு போய் வச்சிருவார். நான் உங்களெல்லாம் பார்த்து ஆசீர்வதிக்கிறேன். அடிக்கடி உபவாசம் பாருங்க, இல்லாட்டி மீன் வயிற்றுக்குள்ள கூட்டிட்டு போயிடுவார். ஆண்டவரே, உபவாசிக்காத எல்லாருக்காக ஜெபிக்கிறேன். உபவாசம் என்றாலே வயிறு வலி புதுசா வருகிறவர்களுக்காக ஜெபிக்கிறேன். உபவாசம் நினைச்சாலே ஏப்பம் வருகிறவர்களுக்காக ஜெபிக்கிறேன். உபவாசம் என்றாலே தூக்கம் வருகிறவர்களுக்காக ஜெபிக்கிறேன். ஒரு மீனை கர்த்தர் ஆயத்தப்படுத்துவீராக. என்ன நடக்கும்? மீன் வயிற்றுக்குள்ள தூங்குவீங்க. யோனாவை குறித்து வாசிங்க, என்ன பண்ணான்னு? இரவும் பகலும். எங்க பாருங்க, அடுத்த ராப்பகல் 3 நாள் இருந்தான். அடுத்த வசனம் 18. என்ன செய்யறான்? போக மாட்டேங்குதா? அந்த மீனின் வயிற்றிலிருந்து யோனா தன் தேவனை நோக்கி, தேவனாகிய கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி என் நெருக்கத்து, அதுக்கப்புறம் ஜெபிக்கிறாரு. அடுத்த வசனம், சரி, சமுத்திரத்தின் நடுமையமாக ஆழத்தில் என்னை தள்ளிவிட்டீர், நீரோட்டம் என்னை சூழ்ந்து கொண்டது, உம்முடைய வெள்ளங்களும் அலைகளும் என்னால் என்மேல் புரண்டது.
எத்தனை நாள் ஜெபிக்கிறாரு? ரா பகல் 3 நாள். எத்தனை மணி நேரம் நினைச்சு பாருங்க. 72 மணி நேரமா? 48 96 மணி நேரமா? எவ்வளவு தெரியல, விடுங்க. 3 நாள் இரவும் பகலும். தூக்கம் வந்திருக்கும், கொமட்டிக்கிட்டு வந்திருக்கும். ஏன்னா இதுவரைக்கும் காணாத வாசனை, இதுவரைக்கும் நுகராத வாசனை, இதுவரைக்கும் காணாத அசுத்தங்கள். எங்கிட்டு திரும்பி படுத்தாலும் கொல கொல கொலன்னு ஸ்லைம்ல ஜெல்லியில படுத்த மாதிரி இருந்திருக்கு. எதுல? இந்த கோந்து இருக்குல்ல, கோதுமை மாவுல படுத்த மாதிரி இருந்திருக்கு. தலை வைக்கிறதுக்கு ஒண்ணு இருந்திருக்கா? தலை வைக்கலான்னு பார்த்தா அது ஏற்கனவே சாப்பிட்டு முழுங்கின மீன் முள்ளு குத்தும். ஏன் இதை அனுமதிக்கிறார் ஆண்டவர்? ஜெப வாழ்க்கையில நீங்க நிலைச்சு நிக்கணும், இன்னும் ஜெபிக்கிறவர்களை வைராக்கியமா மாறணுன்றதுக்காக தான் மீன் வயிறு. இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. பரிசேயர்கள் வாரத்துல எத்தனை முறை ஜெபிப்பாங்களா? எத்தனை வேளை ஜெபிப்பாங்களா? எத்தனை வேளை ஜெபிப்பாங்க? 2 வேளை. அப்போ அவர்களை காட்டிலும் நம்ம நீதி அதிகமா இருக்கணும்னு கர்த்தர் சொல்றாரு. அப்ப நம்ம அட்லீஸ்ட் 3 வேளையாவது ஒரு வாரத்துக்கு ஜெபிக்கணும். மீனின் வயிற்று அனுபவம் ஏன் தெரியுமா? ஜெபத்தின் முக்கியத்தை உங்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்காக. ஜெபத்தின் முக்கியத்தை கற்றுக் கொடுப்பதற்காக தான் இந்த சூழ்நிலை. 8வது 2 ராஜாக்கள் 5வது அதிகாரம் 13 14 நாகமானுடைய சம்பவம். கரைக்கு பக்கத்துல நின்று அவருக்கு பயங்கரமான சோதனை. என்ன சோதனை? போகலாமா வேண்டாமா? எங்க ஊர்ல ஆறு இல்லைன்னா இங்க வர சொன்னாரு, எங்க ஊர்ல தண்ணி இல்லைன்னா இதுல வந்து குளிக்க சொல்றாரு. அது விஷயம் அல்ல. ஆண்டவர் உங்களை சோதிப்பார், கீழ்ப்படுறீங்களா இல்லையா. ஒரு சேவகனை வைத்து பேச வைத்தாரு. அந்த சேவகன் என்ன சொல்றான் பாருங்க. 2 ராஜாக்கள் 5வது அதிகாரம் 13வது வசனத்துல. ஐயா கவனிக்கணும். 2 ராஜாக்கள் 5:13. அவன் ஊழியக்காரர் சமீபத்தில் வந்து, அந்த வேலைக்காரன் வாசிங்க. அவன் ஊழியக்காரன் சமீபத்தில் வந்து அவனை நோக்கி, தகப்பனே, அந்த தீர்க்கதரிசி ஒரு பெரிய காரியத்தை செய்ய உமக்கு சொல்லி இருந்தால் அதை நீ செய்வீர் அல்லவா? பெரிய காரியத்தை சொல்லினா செஞ்சிருப்பீங்க. என்ன செஞ்சு சொல்லியிருந்தா? ஸ்நானம் பண்ணும். ஒரு 2000 பேர்த்த யோர்தான்ல வந்து ஞானஸ்நானம் எடுக்க வைங்க சொல்லிதான் கூட பண்ணிருப்பாரு போல. அதாவது மத்தவங்களுக்கு ஒரு காரியம்னா முதலா போய் நிற்போம், மத்தவங்களுக்கு அட்வைஸ்னா முதலா போய் பண்ணுவோம். ஏய் சந்தோஷ், சும்மா சும்மா சுத்தக்கூடாதுன்னு அப்படி நம்ம போய் சொல்லுவோம். ஆனா நம்ம பார்த்தா முதலா சுத்திக்கிட்டு இருப்போம். நம்மளுக்கு அது கஷ்டமா இருக்கு. பெரிய காரியத்தை சொல்லியிருந்தா நீ செய்திருப்பீர் அல்லவா? மத்தவங்க கிட்ட போய் ஜெபம் பண்ணுங்க ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்ற நம்ம ஜெபிக்காம இருக்கலாமா? வசனம் சொல்லுது, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக சொல்லுகிற நீ விபச்சாரம் செய்யலாமா? பொய் சொல்லாதிருப்பாயாக சொல்லுகிற நீ பொய் சொல்லலாமா? சினிமா பார்க்காதன்னு சொல்லுகிற நீ சினிமா பார்க்கலாமா? அடுத்தவங்க மேல எரிச்சல் அடையாதீங்கன்னு சொல்ற நம்ம எரிச்சல் அடையலாமா? அதை தான் இங்க கற்றுக் கொடுக்கிறார். அதுக்காக தான் கரலை நிப்பாட்டுவார். சில நேரத்தில் தண்ணிக்குள்ள கூட்டிட்டு போய் அனுபவத்தை கொடுப்பார். சோதிக்கப்படுகிற இடம் தான் தண்ணீர். He will test your obedience. He will test your faith. 9வது எசேக்கியேல் 47வது அதிகாரம் 2-4 அளக்கப்படுகிற அனுபவம். உங்க எல்லாருக்கும் தெரியும். முதலாவது கர்த்தர் 1000 முழம் அளந்தார், 2வது ஒரு 1000 முழம், 3வது ஒரு 1000 முழம். எந்த அளவுல கர்த்தருடைய தூதன் அளந்தாரோ அந்த அளவுல தான் என்ன செஞ்சார் எசேக்கியேல். அதற்கு பின்புதான் ஒரு நதியின் அனுபவம். அதற்கு பின்பு அதே அதிகாரத்தில் வாசிச்சா கர்த்தர் அவனை கரையேற பண்ணினார். இக்கரையிலும் அக்கறையிலும் சகல விதமான புசிப்புக்கேற்ற கனிகளை கொண்ட விருட்சங்கள் அந்த இடத்துல வளர்ந்திருந்தது. ஏன் ஆண்டவர் கரை சேர்க்கிறதுக்கு முன்னாடி எனக்கு இந்த காரியத்தை கற்றுக் கொடுக்கிறார்னா, அவர் அளக்கிற அளவுல நம்ம நடப்பதற்காக. ஆமென். நம்ம தரிகட்டு வாழ்வதற்காக அல்ல. கண்ணாபினான்னு அகிமாச போல, அகிமாச கூஷியா யார் ஓடுவா? அகிமாச போல கூஷிய போல ஒன்று சொல்லுங்களேன். கூஷி அகிமாஸ் யாரு வேகமா ஓடி வருவா? தெளிவா சொல்லணும். யோவாப் யாரை கூப்பிட்டு சொல்லுவா? கூஷிய ஓட சொல்லுவா. அகிமாஸ் வந்து நான் ஓடுறேன் ஓடி வந்தா தாவீது கிட்ட வாங்கின பேர் என்ன, கொஞ்சம் அங்கிட்டு போய் நில்லுப்பா. நம்மளை ஒதுக்கிடுவாங்க. அவர் அளக்கிற அளவுல நடக்கணும், அவர் அளக்கிற அளவுல வாழணும், அவர் கொடுக்கறத சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளணும், அவர் தருகிறதுல சந்தோஷமா இருக்கணும், திருப்தி அடையணும். அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்றாரு? எந்த நிலையிலும் மனரம்யமா இருக்க, தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும்.
ஆண்டவர் கொடுக்கறதுல சந்தோஷமா இருந்தீங்கன்னா இன்னும் உங்களை சந்தோஷப்படுத்தி கொண்டே இருப்பார். கர்த்தர் கொடுக்கறதுல திருப்தி அடைஞ்சீங்கன்னா நீங்கள் கேட்காத ஐஸ்வர்யத்தை தருவார். சாலமோனே, உனக்கு என்ன வேணும்? ஆண்டவர், தேசத்தின் ஜனங்களை நடத்தத்தக்க ஞானத்தை கொடுங்க. சரி, நீ அறியானதை கேட்டாய், ஆச்சரியமானதை கேட்டிருக்கிற, உனக்கு அது மாத்திரமல்ல, நீ கேளாத ஐஸ்வர்யத்தை உனக்கு தருகிறேன் என்று 3:13 1 ராஜாக்கள்ல வாசிக்கிறோம். எலிசா என்ன கேட்டிருக்கலாம் எலியா கிட்ட? ஐயா, உங்களுடைய திறமை எனக்கு கொடுங்க, நீங்க விட்டுட்டு போறீங்களா உங்க வீட்டை எனக்கு கொடுங்க, இல்ல உங்களுக்கு கீழே வச்சிருந்தீங்களா ஒரு பெரிய கூட்டம், அந்த சபையார் எனக்கு கொடுங்க. அப்படி கேட்கல. உம்மிடத்தில் இருக்கிற வரங்கள் எனக்கு ரெட்டிப்பா வரணும். அரிதானதை கேட்டான், கர்த்தர் கொடுத்தார். 10வது அப்போஸ்தலர் நடபடிகள் 27ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல மிகப்பெரிய தாமதம் உண்டாகிறது. சில காரியத்துல தாமதம். 27:13-14 படி ஏமாற்றம், 27:18-19 படி இழப்பு, 27:20 படி நம்பிக்கையற்ற நிலை. இது எல்லாம் கடலுக்குள்ள நடக்குது, தண்ணீருக்குள்ள நடக்குது, தாமதமாகுது. பயங்கரமான காற்று வீசினதுனால தாமதமானது, மெதுவாய் போனார்கள். அடுத்து தென்றல் மெதுவாய் அடித்தது என்று நம்பி காரியம் கைகூடி வந்ததுன்னு நம்பி என்ன பண்ணாங்க? போனா அந்த இடத்துல ஏமாற்றம் உண்டானது. 3வது பார்த்தோம், அதாவது 12வது 18வது வசனம் 19வது வசனத்துல அவர்கள் தங்களிடத்தில் இருந்ததை எல்லாம் சரக்குகளை கடலில் எறிந்தார்கள். இழப்பு. 13வது நம்பிக்கையற்ற நிலை. 20வது வசனத்துல என்ன சொல்றாங்க பாருங்க. 20வது வசனத்துல இனி தப்பி பிழைப்போம் என்னும் நம்பிக்கை முழுவதுமாய் அற்று போனது. இதெல்லாம் கடலுக்குள்ள வருகிற அனுபவம். சில நேரத்தில் நம்ம வாழ்க்கையில தாமதமாகும். தாமதித்தாலும் அதற்கு காத்திரு. சில காரியத்தில் ஆண்டவர் நம்மளை தாமதப்படுத்துவார். ஏன்? ஆண்டவர் நம்மளை நல்ல இடத்துல கொண்டு போய் வைப்பதற்காக. ஏற்ற காலத்தில் உன்னை உயர்த்தும்படிக்கு பலத்த கரம்னு சொல்லியிருக்கிறார். அவர் நடத்துற வரைக்கும் நீங்க அமைதியா இருக்கணும். நீங்க கேட்ட காரியம் கைக்கூடி வரலனா அவசரப்படாதீங்க, கர்த்தர் செய்வார். ஆமென். அடுத்து என்ன பார்த்தோம்? தாமதம், ஏமாற்றம். சில ஏமாத்துவாங்க, ஏமாற்றப்படுவோம். அவரை நம்பி இருப்பதற்காக சொர்ந்து போகாதீங்க. அடுத்து இழப்பு. சில நேரத்தில் நம்முடைய பிரயாணத்தில் யாத்திரையில இழக்க வேண்டியதா இருக்கும். ஆனா அந்த இழப்புக்கு பின்பாக கர்த்தர் ஒரு மிகப்பெரிய நன்மையை வைத்திருப்பார். தாயார, தகப்பனார, பிள்ளைகளை, சொந்தத்தை எதையாச்சும் இழக்க பண்ணுவார். ஏன் இழக்க பண்றாரு? நீங்கள் இறந்து போவதற்காக அல்ல, நீங்கள் சோர்ந்து போவதற்காக அல்ல. ஒரு இழப்பிற்கு பின்பாக ஒரு பெரிய ஆசீர்வாதம் உண்டு. யாத்திரையில் இழப்புகள் உண்டு, தாமதம் உண்டு, ஏமாற்றம் உண்டு, மூழ்கடிக்கிறது உண்டு, சோர்ந்து போவது உண்டு, கட்டுப்பாட்டை இழந்துருவோம், உணர்வு பூர்வமா கோபப்படுவோம், தனிமையின் உணர்வு வரும், பயம் வரும், நிலை இல்லாம தவிப்போம், பேரழிவு உண்டாகும், சோதிக்கப்படுவோம். இவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் அனுமதிப்பார். இதற்கு பின்புதான் ஆண்டவர் உங்களை கரை சேர்ப்பார். ஆமென். இதெல்லாம் அவர் அனுமதித்தது நல்லது, அனுமதித்ததெல்லாம் நல்லது. 14வது பாருங்க, 15வது வசனத்துல வாசிக்க 27:15 தவறாக நடத்தப்பட்டார்கள், காற்றின் போக்கிலே கொண்டு போகப்பட்டோம். மிஸ் டைரக்ஷன். கவனிங்களேன், இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில நிச்சயமாகவே உங்களை தவறான வழியில நடத்துகிற சில மனிதர்கள் எழும்புவாங்க. அகித்தோப்பின் ஆலோசனை அப்படிதான் இருந்துச்சு, யோனதாபின் ஆலோசனை அப்படிதான் இருந்துச்சு, ரெகமியாமுக்கோடு இருந்த வாலிபர்கள், அவனுடைய நண்பர்கள் அப்படிப்பட்ட ஆலோசனை கொடுத்தார்கள். ராங் டைரக்ஷன். யேசபேல் ஆகாபுக்கு தப்பான வழியை தான் சொல்லிக் கொடுக்கிறார். திராட்சை தோட்ட விஷயத்துல உங்களை தப்பா நடத்துவதற்கு பிசாசானவன் சில நபர்களை எழுப்பலாம். கவனமா இருங்க, விசுவாசத்துல உறுதியா இருங்க, கர்த்தர் கொடுத்த நம்பிக்கையை பற்றி கொள்வதில், அறிக்கையிடுவதில் கடைசி வரைக்கும் உறுதியா இருப்போம். உங்களை தப்பா நடத்த நினைக்கிறவர்களுக்கு முன்பாக ஆண்டவர் உங்களை உறுதியாய் நிற்க பண்ணுவதற்காகத்தான் இந்த சூழ்நிலைகளை அனுமதிக்கிறார். கடைசியா 15வது யாத்திராகமம் 2வது அதிகாரம் 5-6 வசனங்களை வாசிச்சு பாருங்களேன். அதுதான் மோசேயை குறித்து ஏற்கனவே பார்த்துட்டோம். மரணத்தின் விளிம்புல கர்த்தர் நம்மளை நடத்தினார்.
மரணத்தின் விளிம்புல நடத்துவார். எப்பாப்பிராதீத்துவை குறித்து பவுல் என்ன சொல்றாரு? எப்பாப்பிராதீத்து மரணத்திற்கு சமீபமா இருந்தது மெய்தான். கர்த்தர் அவனுக்கு இறங்கினார், துக்கத்தின் மேல் துக்கம் அடையாதபடி எனக்கும் இறங்கினார் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். சில நேரத்தில் தாவீது சொல்லுகிறது போல சொல்ல வைப்பார், எனக்கும் மரணத்திற்கும் ஒரு அடி தூரம் தான் இருந்தது. சிங்கம் தன் ஆட்டை பிடித்து சென்ற பொழுது, கரடி தன் ஆட்டை பிடித்து சென்ற பொழுதும் ஒருவேளை அவனுக்கும் மரணத்திற்கும் ஒரு அடி தூரம் தான் இருந்திருக்கும். எத்தனையோ தடவை நம்ம ரோட்ல வண்டி ஓட்டும் பொழுது கீழே விழுந்து, சாதாரணமா நான் ஒரு பள்ளிக்கூடத்தில் வேலை பார்த்த பொழுது என்னோடு கூட எங்க பள்ளியில இருந்த ஒரு சக ஆசிரியர் எப்படிதான் வாகனத்துல போய் கொண்டிருந்தாங்க, தகப்பனோடு கீழே விழுந்தாங்க, இறந்து போயிட்டாங்க. சும்மா விழுந்து இறந்து போனவங்க இருக்கிறாங்க. ஆனா கர்த்தர் ஒவ்வொரு விஷயம் நாம் விழும் பொழுது மரணத்திற்கு சமீபமா பிசாசு நம்மளை இழுத்து செல்ல நினைப்பான். கர்த்தர் காப்பாற்றினாரா இல்லையா? ஆமென். நம்ம வண்டி ஓட்டிட்டு போவோம், திடீர்னு ஒரு வண்டி நம்மளை கிராஸ் பண்ணி போகும், நினைப்போம் அப்பா கர்த்தர் காத்து கொண்டார். ஒவ்வொரு நொடியினுடைய அனுபவத்தை கர்த்தர் நமக்கு கொடுப்பார். இந்த சூழ்நிலையெல்லாம் கடந்து போனாதான் நம்மளுக்கு கரை. கரை சேர்ந்த பின் நமக்கு என்ன ஆசீர்வாதம்னு யோசிச்சு பார்த்தா, நீங்க வீட்டுல போய் வாசிங்க, அதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சதை. எசேக்கியேல் 47 எத்தனை ஆசீர்வாதத்தை ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். கரை சேர்ந்த பின்புதான் 2 பக்கத்திலே விருட்சங்கள் வளர்ந்திருந்தது. அவன் போகும்பொழுது அங்க ஒன்றும் இல்லை, உள்ள மூழ்கி வெளியில எந்திரிச்சு வந்தா விருட்சங்கள் காணப்பட்டது. அந்த விருட்சங்களின் கனிகள் அந்த இலைகள் உதிர்வதில்லை, அதனுடைய இலைகள் மருந்துக்கு அவிழ்த்தலுக்கு பயன்படும் என்று ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். கரை ஏறின பின்பு உங்களுக்கு கர்த்தர் செய்கிற காரியம் மிக ஆசீர்வாதமா இருக்கும். ஆசீர்வாதத்தை குறித்து நான் பேச வேண்டிய அவசியமே இல்லை. 6:33 மத்தேயுல, முதலாவது தேவனுடைய ராஜ்யம், அவருடைய நீதி, அப்பொழுது இவைகள் எல்லாம் எனக்கு கூட. 33 அப்பொழுது இவைகள் எல்லாம் எனக்கு கொடுக்கப்படும். இப்படிப்பட்ட பாதையை கடந்து அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 27 மாத்திரம் நம்ம வாசிட்டு நம்ம முடிக்க போறோம். 27ஆம் அதிகாரத்தில் மாத்திரம் நம்ம 5 அனுபவத்தை பார்த்தோம். முதலாவது என்ன அனுபவம்? தாமதம். 2வது ஏமாற்றம். 3வது இழப்பு. 4வது நம்பிக்கையற்ற நிலை. 5வது தப்பான நடத்தப்படுதல். இப்படியெல்லாம் வந்து அவர்கள் கரை சேர நிலை வந்தது. 27வது வசனத்தில் வாசிக்கிற 14ஆம் நாள் இரவுல 14ஆம் ராத்திரியான போது அவர்களுக்கு ஒரு கரை கிட்டி வருகிறதாக தோன்றிட்டு. என் அன்பு தேவஜனமே, இவ்வளவு கடினமான பாதையை நம்ம கடந்து வந்தோம். உங்களுக்கு கரை கிட்டி சேர இருக்கிறது. கரை கிட்டி சேர இருக்கிறது. என்ன நடந்துச்சு தெரியுமா? அந்த கரையை பார்த்ததுக்கு அப்புறம் தான் சாப்பிடவே ஆரம்பிக்கிறாங்க. எத்தனாவது வசனம்? 33வது வசனத்துல தைரியம் சொல்றான். 34வது வசனத்துல உங்கள் தலையிலிருந்து ஒரு மயிரும் விழாது என்ற வாக்குத்தத்தம் வந்தது. நல்ல கரங்களை தட்டுறீங்களே ஆண்டவருக்காக. அவருக்கு நன்றி சொல்லி, ஆண்டவர் கரை சேர்க்கிற வரையிலும் தான் நம்மளுக்கு பிரச்சனை. கரை சேர்க்கிற வரையிலும் தான் நம்மளுக்கு என்னது? போராட்டங்கள். ஆனால் அவர் என்னை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்ற இடத்திற்கு கொண்டு போயிட்டார்னா, முதல்ல வாக்குத்தத்தம் சொல்லுவார், உன் தலையில் இருக்கிற ஒரு முடியும் கீழே அவைகள் எல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. 2வது என்ன நடக்குது தெரியுமா? 35ல ஸ்தோத்தரித்து புசிக்க தொடங்கினார்கள். 36வது வசனம், எல்லாரும் திடமனப்பட்டு புசித்தார்கள். எல்லாருக்கும் திடமனம் வந்துருச்சு. பயங்கர திடம். கரையை பார்த்த உடனே சாப்பிட்றதுக்கு முன்பாகவே என்ன வந்துருச்சு? திடமனம் வந்துருச்சு. சாப்பிட்ட பின்பு அவர்கள் சரீரத்தில் பலன் வந்து, அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா 38வது வசனத்தில் கோதுமையை கடலில், அதே அதிகாரத்தில் இப்ப கப்பலின் பின்னணியை உடைஞ்சிருச்சு. எல்லாரும் நினைக்கிற நேரத்தில் ஒருத்தன் மாத்திரம் சொல்றான், எல்லாரும் என்ன செய்யணும்? நம்ம ஒரு போர் சேவகர் யோசனை பண்றாங்க, எல்லாரையும் கொன்று போடணும். எத்தனை பேர்? 276 பேர். அப்ப 100க்கு அதிபதி பவுலை காப்பாற்ற மனதாயிருந்து
எல்லாரையும் நீந்தி போகும்படி செய்தார். எங்க வந்தாங்க? மெலித்தா தீவுக்கு வந்தாங்க. மெலித்தா தீவுல நடந்த காரியம் என்ன? இதுவரைக்கும் பவுல கைதியா பார்த்தவங்க இப்ப எப்படி பார்க்கறாங்க? ஒரு மிகப்பெரிய ஹீலிங் மிராக்கிள் வர்க்கிங் மினிஸ்ட்ரியா பார்க்கறாங்க, மினிஸ்டரா பார்க்கறாங்க. கைதியா பார்த்தவங்க அவன் அப்போஸ்தலனா பார்க்க ஆரம்பிச்சாங்க. ஏன்னா அதிகாரத்தில் நடந்த அற்புதம் அவ்வளவு அதிகம். எல்லாரும் எழும்பி நின்று ஜெபிப்போமா? எல்லாரும் எழும்பி நின்று ஜெபிப்போம். அவர் எனக்கு அனுமதித்த பாதை எல்லாம் நன்மைக்காகத்தான். என்னுடைய கப்பல் யாத்திரை கடினமாக இருந்தது, உண்மைதான். சில நேரத்தில் என் நங்குரமே விழாது. சில நேரத்தில் நான் போகிற வழியில விரும்பாம வேற ஏதோ ஒரு பாதையில போய்கிட்டு இருப்பேன். சில நேரத்தில் கடலின் காற்று சீற்றம் பலமாயிருக்கும். ஏன் ஆண்டவர் இப்படி எனக்கு அனுமதிச்சுங்க? இன்றைக்கு நான் ஒரு ஊழியக்காரனாய் தேவனுடைய பிள்ளையாய் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், சோர்ந்து போகாதீங்க. நிச்சயம் கரை சேர்ப்பார். கரை கிட்ட வரும். கரை வந்த பிறகு உங்களுக்கு விருட்சங்களை கர்த்தர் கொடுத்திருப்பார். சமுத்திரத்தின் மச்சங்கள் எல்லாம் உங்க வீட்டில் வந்து உங்க நதியில ஓடச் செய்வார். நீங்கள் போகிற இடமெல்லாம் உங்களுக்கு ஆரோக்கியம் உண்டாகும்படி செய்வார். நீங்க கரை சேர்ந்த பின்பு உங்களுக்கென்று ஆகாரத்தை அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருப்பார். இயேசு கரையில நின்று உயிர் தெழுந்த பின்பு வந்து கரையில நின்று தன்னுடைய சீஷர்களுக்கு போஷித்தார். நீங்க கரைக்கு வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு பசி இல்லாமல் தேவையான நேரத்தில் போஷிப்பார். அந்த கரையில ஒரு பிரச்சனையும் இராது. கானான் என்ற கரை, பரலோகம் என்ற அக்கறை, ஆண்டவர் உங்களுக்கு நியமித்திருக்கிற தேவ திட்டத்தில் வாழுகிற வாழ்க்கை, ஆண்டவர் உங்களுக்காக வைத்திருக்கிற ஒரு இடம், ஒரு ஸ்தலம், போகிற பாதையில தாங்க பிரச்சனை. பாதையில வாதை வரும், பாதையில சோதனை வரும், பாதையில பாடுகள் வரும். பட் once you reached the shore, கர்த்தர் அற்புதங்களை செய்ய ஆரம்பிப்பார். உங்க தலையில் இருக்கிற ஒரு மயிரும் விழாது. நீங்கள் தினமனப்பட்டு புசிப்பீர்கள். உங்கள் ஜீவனை காப்பதற்காக 100க்கு அதிபதியினுடைய உள்ளத்துல பேசுவார். மெலித்தா தீவுல சர்ப்பத்தை உதறி போட வைப்பார். அங்க இருக்கிற தலைவனுடைய தகப்பனுக்கு சுகத்தை கொடுக்க வைப்பார். அநேகருக்கு சுகத்தை கொடுக்க வைப்பார். நீங்கள் திரும்பி வருவதற்கு உங்களுக்கு அலெக்சாந்திரியா பட்டணத்தின் கப்பல், எவ்வளவு பெரிய கப்பல் தெரியுமா அது? அலெக்சாந்திரியா பட்டணத்தின் கப்பலை குறித்து நான் ஆராய்ந்து பார்த்த பொழுது அந்த காலத்துல இருந்த கப்பல்களிலேயே மிக நேர்த்தியாய் வடிவமைக்கப்பட்ட, மிக அழகாய் பிரம்மாண்டமாய் வடிவமைக்கப்பட்ட கப்பல். அது சேதப்படுவதற்கு வாய்ப்பே இருக்காதாம். அப்படிப்பட்ட கப்பலை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து கரை சேர்ப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கண்களை மூடி ஜெபிப்போமா, ஜெபிப்போமா, ஜெபிப்போமா. ஆண்டவரே, என்னை கரை சேர்க்கிற வரையிலும் என் கூடவே இருங்க. பாதையில எனக்கு சோர்வுகள் உண்டாகலாம், பாதையில எனக்கு இந்த 15 அனுபவங்களை நீங்க அனுமதிக்கலாம். ஆனால் நீர் அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக தான். என் கட்டுப்பாட்டை நான் இழந்து போயிடலாம். உங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வருவதற்காக நான் தனிமையின் உணர்வு கொண்டு வரலாம். நீர் என்னோடு கூட இருக்கிறீர் என்பதை உணர்ந்து கொள்வதற்காக நான் ஒருவேளை பயப்படலாம். பயப்படுகிற நேரத்தில் என்னை தேற்றுகிற இயேசு ஒருவர் இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்வதற்காக நான் நிலை இல்லாமல் ததும்பினவனாய் இருக்கலாம். ஆனால் கிறிஸ்துவுக்குள் நிலைத்து நிற்கிற அனுபவத்தை பெறுவதற்காக நான் பேரழிவுக்குள்ள போகலாம். ஆண்டவர் எனக்கு திருப்பி கொடுக்கிற வல்லமையும் உடையவர் என்பதை அறிந்து கொள்வதற்காக நான் மூழ்கி போகலாம். என்னை தூக்கி விடுகிற இயேசுவை அறிந்து கொள்வதற்காக நான் விழுங்கப்படலாம். என்னை மீண்டும் கர்த்தர் செபிக்க வைப்பதற்காக நான் சோதிக்கப்படலாம். கர்த்தர் எனக்கு சுகத்தை கொடுப்பதற்காக நான் அளக்கப்படலாம். அவருக்கு கீழ்ப்படிதலை கற்றுக் கொடுப்பதற்காக என் வாழ்க்கையில் சில தாமதங்கள் ஏற்படலாம். ஆனால் அது நன்மைக்காக என்று புரிந்து கொள்ள நான் ஏமாற்றம் அடையலாம். என்னை ஏமாற்றாத ஒருவர் என் கரத்தை பிடிக்கிறார் என்பதை உணர்ந்து கொள்வதற்காக நான் சிலவற்றை இழந்து போகலாம். எனக்கு கர்த்தர் நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பானதை தருவேன், இன்றைக்கே தருவேன் என்று சொல்லுகிறவரை நான் அனுபவிக்க, விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை மறுபடியும் கட்டி எழுப்புவேன் என்பவரை அனுபவிக்க, ஆண்டவர் பட்சித்த வருஷத்தின் பலனை மீண்டும் தருவேன் என்பதை அவர் சொன்னாரே, அவரை அனுபவிக்க எனக்கு இந்த பாதை அனுமதிச்சிருக்கலாம். நம்பிக்கையற்ற நிலை, இனி பிழைப்போம் என்ற நம்பிக்கை அற்று போயிருச்சுங்க. இனி நான் பிழைக்கவே மாட்டேன்னு நினைக்கிறீங்களே, ஏன் தெரியுமா? நான் சாகாமல் பிழைத்திருந்து அவருடைய கிரியைகளை விவரிப்பேன் என்று சங்கீதக்காரன் பாடுகிறது போல உங்களை பாட வைப்பதற்காக. சில நேரத்தில் நான் மிஸ்டைரக்ட் பண்ணப்படுறேனே, தவறான வழியில் நடந்துடுறேனே, கால்களில் முட்கள் குத்துகிறதே, அவர் மீண்டும் உங்களை நல் வழியில நடத்துவதற்காக.
மரணத்தின் விளிம்பில் என்ன நடத்தினாரே, மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயமெங்கே என்றும் வீர முழக்கமிட்ட அப்போஸ்தலனுடைய அனுபவத்தை நான் பெறுவதற்கு. ஏன் மரணத்தின் விளிம்பில் நடத்தினார்? மரணத்தை ஜெயித்தவரை அனுபவிக்க. ஏன் மரணத்தின் விளிம்பில் நடத்தினார்? மரணத்தை மேற்கொண்டவரை அனுபவிக்க. ஏன் பாதாளத்திற்கு பக்கத்துல கொண்டுட்டு போறாரு? பாதாளத்தை ஜெயித்தவரை அனுபவிக்க. ஏன் கல்லறைக்கு பக்கத்துல கூட்டிட்டு போறாரு? கல்லறையிலிருந்து வெளியே எழுப்புகிற தேவனுடைய வல்லமை அனுபவிக்க ஆண்டவர் இந்த அனுபவத்தை கொடுக்கிறார். என் சபையே, சில சூழ்நிலைகள் உங்களுக்கு வரும் பொழுது நீங்க சோர்ந்து போகாதீங்க. இதை மாத்திரம் நினைச்சுக்கோங்க. அமைதல் உண்டானது நிமித்தம் அவர்கள் சந்தோஷப்பட்டு தாங்கள் நாடின துறைமுகத்திற்கு கர்த்தர் கொண்டுட்டு போவார். சங்கீதம் 107:29-30 உங்க வாழ்க்கையில நடக்கட்டும். எத்தனை பேர் அர்ப்பணிக்க விரும்புறீங்க? இருக்கிற இடத்துல கரங்களை உயர்த்தி ஒரே ஒரு நிமிடம் மாத்திரம் அர்ப்பணிங்க. ஆண்டவரே, நீர் எனக்கு அனுமதித்தது, நீர் எனக்கு கற்றுக் கொடுக்கிற இந்த பாதை, இந்த யாத்திரை நான் நம்பிக்கையோட சேருவேன் ஆண்டவரே, நான் நம்பிக்கையோட சேருவேன் ஆண்டவரே. நம்புவதற்கு எனக்கென்றும் சர்வ வல்லவர் கூட உண்டு, தளராமல் வனாந்திரத்தில் யாத்திரை செய்வேன் நம்பிக்கையோடு. நம்புவதற்கு எனக்கென்றும் சர்வ வல்லவர், சர்வ வல்லவர் கூட தளராமல் வனாந்திரத்தில் யாத்திரை செய்வேன். சேருவேன் நான், சேருவேன் நான் இயேசுவோடு, அவர் நாமத்தின் வல்லமை. ஒரு காரியத்தை நான் அப்படியே சொல்றேன். இயேசுவின் நாமத்துல கடல் மேலே நடந்து வருகிற இயேசுவை நீங்கள் அனுபவிக்க போறீங்க. காற்றையும் கடலையும் அதட்டுகிற இயேசுவை அனுபவிக்க போறீங்க. அவர்களோடு கூட இருப்பதை நீங்க அனுபவிப்பீங்க. இனி இந்த சபை கர்த்தர் கூட இருப்பதை அனுபவிக்கட்டும். ஆமென். அவர் நாமத்தின் வல்லமை கஷ்ட நாட்களில் கூட உங்களை பார்த்து சொல்லுகிற கஷ்ட நாள்ல நான் கூட இருப்பேன். திருப்தி பொல்லாப்புகள் நேரிடாது, பொல்லாப்புகள் நேரிடாது, நேரிடாது. வாதையோ வாதையோ பாதைகளில் பாதைகளில் தேவனுடைய தூதர்கள் தம் கரங்களில். கடைசியாய் சொல்லி முடிப்போமா? பொல்லாப்புகள் பொல்லாப்புகள் எனக்கு நேரிடாது, வாதையோ என்னை அணுகாது. பாதைகளில் பாதைகளில் தேவனுடைய தூதர்கள் தூதர்கள் தம் கரங்கள். எல்லாரும் சேர்ந்த கரங்களை உயர்த்தி நம்புவதற்கு எனக்கென்றும் சர்வ வல்லவர் கூட உண்டு, தளராமல் வனாந்திரத்தில் யாத்திரை செய்வேன் நம்பிக்கையோடு. ஆமென். யாத்திரை செய்வேன் நம்பிக்கையோடு. சொல்லுங்க, யாத்திரை செய்வேன் நம்பிக்கையோடு. யாத்திரை செய்வேன், யாத்திரை செய்வேன் நம்பிக்கையோடு. ஆமென். யாத்திரை செய்வேன் நம்பிக்கையோடு. ஏசாயா 43:2 மறக்க வேண்டாம். நான் தண்ணீர்களில்
நடக்கும்போது, ஆறுகளை கடக்கும் போது, அக்கினி ஊடாய் நடக்கும் போது கர்த்தர் என்னோடு கூட இருப்பார். ஏன்னா அவர் தான் நடக்க வைக்கிறார். மரண இருளின் பள்ளத்தாக்கு அவர் தான் எனக்கு கொடுக்கிறாரு. அவைகள் எல்லாவற்றையும் கடக்க செய்து என்னை கரை சேர்ப்பார், என்னை கரை சேர்ப்பார், என்னை கரை சேர்ப்பார். ஹalleluya. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹalleluya, ஹalleluya. தாவீது சொல்லியிருக்கிறான், வெண்கல வில்லும் என் புயத்தால் வளையும்படி செய்தார். ஹalleluya. வெண்கலத்தை வளைக்க முடியுமா? ஹalleluya. ஆனால் அதே நேரத்தில் அங்கே இயேசுவுக்கு சொல்லப்படுகிறது, அவருடைய பாதம் உழைக்களத்தில் பிரகாசிக்கிற காய்ந்த வெண்கல பாதங்கள் உடையவர். ஹalleluya, ஹalleluya. பாடுகள் மேல் இயேசு நடந்து 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 அவர் கால் சாத்தானுடைய தலையை நசுக்கினார். ஹalleluya. அதான் யாத்ராமல சொல்றத பார்க்கிறோம். அல்ல, இரும்பும் வெண்கலமும் உன் பாதத்தின் கீழ் இருக்கும். இந்த பாதனை கேட்ட அந்த 15 காரியங்கள் குறிப்பில் தேவன் நம்மளை நடக்கும்போது, பழக்கி வைக்கும்போது, வெள்ளத்தின் மேல் பலன், மகிமை மேல் மகிமை, இயேசுவை அப்படியே உங்க வாழ்க்கையில பிரதிபலிக்கிற ஒரு காரியமா தேவன் மாற்றி விடுவார். ஹalleluya. நீங்க ஏன் இந்த பாடுகள் தாங்க மகிமையை பெருக பண்ணும். ஹalleluya, ஹalleluya. யோபு சொல்லியிருக்கார், நான் சோதித்த பின்பு சுத்த பொன்னாக விளங்குவேன். இயேசு குறித்து என்ன தெரியுமா சொல்ற? வஜ்ர கல்லுக்கு ஒப்பாய் இருக்கிறார். செதுக்கி 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 அதிகமாய் பிரகாசிக்கிற வைரக்கல் தான் வஜ்ர கல். உங்க வாழ்க்கையில கர்த்தர் உங்களை வலிமையாய் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். சாட்சியாய் நிலைநிறுத்த வல்லவராய் இருக்கிறார். இந்த செய்தியை வீட்டில் போய் மறவாமல் தியானியுங்கள், ஆன்லைனில் கேளுங்கள். ஆண்டவரை, எந்த விஷயத்தை நான் பலவீனமாக இருக்கேன், அதில் என்னை பலப்படுத்துங்க ஆண்டவரே. நான் பலவானாய் நடக்கணும் ஆண்டவரே. ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கையில் நீங்கள் கற்றுக் கொடுப்பீராக ஆண்டவரே. அவருக்கு பின்பாக செல்வதான். ஹalleluya. நீங்களும் நானும் அவருக்கு பின்பாக செல்வது தான். கண்களை மூடி அர்ப்பணித்து ஜெபம் பண்ணுமாம். பரிசுத்தமுள்ள பிதாவே, என்னையும் ஆண்டவரே தேவரே அந்த பாதைக்குட்படுத்தி நடத்தும் போது நான் ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் மாறிவிடுகிறேன், பலவானாய் மாறிவிடுகிறேன். என் கைகளினால் வெண்கல வில்லும் வளையும்படிக்கு தகப்பனே தேவரே, கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்துக்கும் பழக்கி வைக்கிற தேவன் நீர் அல்லவா ஆண்டவரே. தகப்பனை, எவ்வளவு காரியங்களோடு நீ தெளிவாய் பேசியிருக்கிறேன். அர்ப்பணிக்கிறோம், ஆசீர்வதிப்பீராக. ஆம், பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த நாள் எங்களை கூட்டி சேர்த்தீர் தகப்பனே. நன்றாக தகப்பனை ஆராதிக்க துதிக்க கர்த்தர் கிருபை செய்தீர். எல்லா பகுதியும் அசைவாடினமைக்காக நன்றி. கலந்து கொண்ட உம்முடைய ஜனங்களை நீ ஆசீர்வதிப்பீராக கர்த்தாவே. உம்முடைய கிருபை என்றென்றைக்கும் இவர்கள் வாழ்க்கையில நிலைத்திருக்கும்படியாய் நாங்கள் ஆசீர்வதித்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் அப்படியே செய்வதற்காக உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தகப்பன தேவரே, இந்த வாரம் நடக்கிற எல்லா ஊழியங்களோடு கர்த்தருடைய விசேஷித்த கரம் எங்களோடு கூட இருந்து ஆட்கொண்டு நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். முக்கியமாக பிறந்த நாள் கொண்டாடுகிற ஒவ்வொருவரையும், திருமண நாள் கொண்டாடுகிற ஒவ்வொருவரையும் உண்மையாக கர்த்தருக்குள் அவர்கள் மன மகிழ்ச்சியாய் சந்தோஷமாக இருக்கும்படியாக நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதித்து நாங்கள் அனுப்புகிறோம் ஆண்டவரே. பெரிய காரியங்கள் நீங்கள் செய்வீராக. இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். இன்னைக்கு புதுசாக ஒரு சகோதரி வந்த மாதிரி இருந்துச்சு. அவங்க தான். ஆமாம், உங்கள் பேர் சொல்லுங்க. பொன்மலை. எங்கிருந்துமா வரீங்க? பெருமாள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. கர்த்தருடைய எல்லா கிருபையும் உங்க மேல அதிகமாக தேவன் பெருக பண்ணுவாராக. ஆமேன். நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்ரி, என் முழு உள்ளமே பரிசுநாமத்தை சோத்ரி, என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாகி உங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிடுவாராக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அன்யோன்யைக்கு பாதுகாப்பும் பராமரிப்பும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வருகை பரியந்தம் நம்மளோடும் விசேஷமாக இன்றைக்கு அருமையான வார்த்தையை பகிர்ந்து நமக்கு கொடுத்த பாஸ்டர் எல்வினோடும் அவருடைய குடும்பத்தோடு பிள்ளைகளோடும் விசேஷித்தமாக ரூத்தோடைய குடும்பத்தோடும் தகப்பனோடும் என்றைக்கும் சதா காலங்கள் நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன். இன்றைக்கு பிறந்த நாள் கொண்டாடிருக்கிற, திருமண நாள் கொண்டாடிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் என்றென்றைக்கு நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.
ஓ தேவனுக்கு மகிமை